நீங்க அந்த ஸ்வீட் செய்யற சீதாலட்சுமி சீக்கிரம் வர சொல்லுங்க. ஸ்வீட்ஸ் பண்றதுல அவளை அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அந்த சீதாலட்சுமியை நான் பார்த்ததே இல்லையே. பேசிட்டே இருக்காதீங்க, நான் அட்ரஸ் தர போய் பாத்துட்டு வாங்க போங்க. நீ என்ன பண்ற? சீதாலட்சுமியா அந்த வீட்டுக்கு போற, சமையல் வேலை செய்யற மாதிரி சும்மா பாவலா காட்டி அங்க இருக்கிற நகை பணம் நட்டு கேஷ் எல்லாத்தையும் அடிக்கிற. நீ போய் மலமலன்னு மத்த வேலையெல்லாம் பாருடா. இத பாருமா, தீபாவளி அன்னைக்கு ஸ்வீட்ஸ் இருந்தா போதும். நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு மெல்லமா பண்ணுங்க. ஓகே சரிம்மா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க போவீங்களா? கொடுங்க. ஐயா சொல்லுங்க, கேளுங்க சொல்லுங்க கேளுங்க. பாத்தீங்களாப்பா எப்படி இருக்குது இந்த பைக்குள்ள? ஏண்டா இதான் நீ பையில எடுத்துட்டு போற ஜாங்கிரியா? சமாஷ்மீரா சமாஷ்மீரா. சரி சரி சரி. ஹலோ. அப்புறம் மீரா மீரா, என்னப்பா வெறி நாய் துரத்துற மாதிரி இப்படி ஓடி வரீங்க? ஊரே தீபாவளிக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. அதான் ஒரு வாரமா பட்டாசு சத்தம் கேக்குது, அதுக்கா இந்த ஓட்டம்? இல்ல, நாம இன்னும் புது துணி வாங்கல, பட்டாசு வாங்கல, ஸ்வீட் காரம் ரெடி பண்ணல. நேத்திக்கு வந்தவங்க இன்னைக்கு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நேத்திக்கு யார் வந்தாங்க? தீபாவளிக்காக ஏதாவது கொடுங்கன்னு முதியோர் இல்லத்துல இருந்து வந்தாங்க. அவங்களுக்கு பணத்தை கொடுத்து அனுப்பிச்சேன். நீங்க இருந்திருந்தா உங்களை தூக்கி கொடுத்திருப்பேன். மீரா, இது வரைக்கும் ஒரு வருஷம் கூட தீபாவளிய நாம சீரு சிறப்பமா கொண்டாடாம இருந்ததில்ல. நமக்காக இல்லாம போனா கூட நரகாசுரனுக்காக கொண்டாட வேண்டாமா? புள்ள இல்லாத வீட்டுல கிழவன் துள்ளி விளையாடினானா? இப்ப என்னத்துக்கு ஒச்சாயி கிழவு மாதிரி பழமொழி சொல்ற? எனக்கு வேண்டிய புடவை நகையெல்லாம் 2 நாளைக்கு முன்னாடியே நான் போய் வாங்கிட்டு வந்துட்டேன். அட பாவி, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானும் ஒரு 4-5 வேஷ்டி 5-6 சட்டை எடுத்துட்டு இருப்பேன்ல. உங்களுக்கு 100 ரூபா தரேன். அதுல 50 ரூபாய்க்கு வேஷ்டியை வாங்கிக்கோங்க, 10 ரூபாய்க்கு ஒரு துண்டை வாங்கிக்கோங்க, 2 கம்பத்திரியை வாங்கிக்கோங்க, மிச்ச காசை கையில கொண்டு கொடுங்க. ஆமா, உன் புடவை என்ன விலை? 6000 ரூபா தான். உனக்கு மாத்திரம் 6000 ரூபாய்க்கு புடவை, எனக்கு 50 ரூபாய்க்கு வேஷ்டியா? அது சாதாரண புடவை இல்ல, மயில் பார்டர் ஓட்ட புடவை. உயிரோடு இருக்கிற மயிலே 1000 ரூபாய் தான் விலை. பழனிமலை அடிவாரத்துக்கு போனேன்னா 10 ரூபாய் கூட செலவு இல்லாம 2 மயில பிடிச்சுக்கிட்டு வரலாம். மயில் பார்டருக்கு 6000 ரூபாயா? எனக்கு 2000 ரூபாய் இருந்தா தான் சரிப்பட்டு வரும். வாங்க வாங்க, நில்லுங்க. எங்க இடிச்சிட்டு வரீங்க? என்னது இது? ஸ்கிரீன் துணியில மிச்சம் வந்தது. ஸ்கிரீன் துணியில நான் சட்டை போட்டுக்க முடியாது, எனக்கு புதுசா வேணும். புதுசு கேக்குதா? என்கிட்ட பணம் கிடையாது. நல்லா தான் இருக்கு. மீரா மீரா மீரா, அப்ப ஒண்ணு செய், அந்த மயில் பார்டர் புடவை என் கையில கொடு. கலர் சரியில்லைன்னு கடையில கொண்டு திருப்பி கொடுத்துடுறேன். 6000 ரூபாய் பணம் கொடுப்பான். உனக்கு 4000 ரூபாய் ஒரு புடவை எடுத்துக்கிட்டு 2000 ரூபாய் என் செலவுக்கு வச்சுக்கிறேன். 2000 ரூபாய் அழிக்காத ஓய மாட்டீங்க. எதுத்த விட்டு பெரியவரு தீபாவளிக்கு என்ன வாங்கிருக்காரு தெரியுமா? மேலுக்கு ஒரு துண்டு, இடுப்புக்கு ஒரு துண்டு, அவ்வளவுதான். வருஷம் பூரா வெறும் கோமணத்தோட அலையிறவன் அவன் தீபாவளிக்கு துண்டு எடுத்துட்டு இருக்கான். அவனும் நானும் ஒண்ணா? சரி, திருட்டு போச்சுன்னு நினைச்சு ஒரு 1000 ரூபாய் கொடுக்கறேன், வச்சுக்குங்க. பட்டாசு விக்கிற விலையில 1000 ரூபாய் எப்படி போதும்? பட்டாசு வாங்கிதான் காசை கரியாக்குவீங்கன்னா அந்த 1000 ரூபாயும் கிடையாது. அப்ப எனக்கு பட்டாசு எப்படியும் அவன் காலையில 4 மணிக்கு பட்டாசு வெடிப்பான். தெரு பூரா குப்பையா இருக்கும். அதுல ஒரு கூடையை அள்ளிட்டு வந்து நம்ம வீட்டு வாசல்ல போட்டு எரிங்க. அதுல எப்படி ஒரு 2-3 பட்டாசு வெடிக்க போனு. ஆளா கோபால் சித்தப்பா, எப்படி இருக்கீங்க? யார் இந்த கோபால் சித்தப்பா? எனக்கே தெரியாம எப்படி? சரி, நான் நல்லா இருக்கேன். பாட்டி எப்படி இருக்காங்க? அத்தை, தொத்தா, சின்ன தொத்தா, ஓ சின்ன. சரி 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 சித்தப்பா, ரொம்ப சந்தோஷம். அப்பா, உங்களுக்கு இந்த கோபால் சித்தப்பா தெரியும்ல? யாரு? அதான் உங்க ஒண்ணு விட்ட பெரியம்மாவோட பையன். அடே டே டே டே, குழக்கட்ட கோபாலு. என்ன அவனுக்கு? கோபால் சித்தப்பாவோட பொண்ணு மாப்பிளையும் தீபாவளிக்கு நம்ம வீட்டுக்கு தான் வர்றாங்களாம். அவங்களுக்கு இது தல தீபாவளியா? என்ன அநியாயமா இருக்கு? அந்த கோபால் படுக்கஞ்சன். அந்த கோபால் வீட்டு விட்டு வெளியில போனா அவன் பையன் வீட்லயே தான் இருப்பான். அவன் பையன் வீட்டு விட்டு வெளியில போனா கோபால் வீட்லயே தான் இருப்பான். ஏன்னா 2 பேருக்கும் ஒரே வேட்டி. அப்பேற்பட்ட கஞ்ச தல தீபாவளிய தம் வீட்டுல கொண்டாடினா செலவாகுமேன்னு பொன்னியும் மாப்பிளையும் இங்க தள்ளி விட்டுருக்கான். நீ சரின்னு இருக்க. ஏப்பா, 4 பேர் வந்தா தானே வீடு கலகலப்பா இருக்கும். அதை விட்டுட்டு அவன் இங்க வரா இவன் அங்க போறான்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு தீபாவளி பட்ஜெட் 1000 ரூபான்னு. இப்ப இவங்களுக்கு எப்படி செலவு பண்ண போறேன்? தல தீபாவளின்னு வர்றாங்க, சும்மா இருக்க முடியுமா? அவங்களுக்கு துணிமணி எடுத்து கொடுக்கணும், முடிஞ்ச ஆளுக்கு ஒரு செயின் பண்ணி போடணும். அப்புறம் ஸ்வீட் வெளியில வாங்க வேண்டாம், வீட்லயே செஞ்சுக்கலாம். இந்த கோபால் போனுக்கு அவ்வளவு பவரா? தெரிஞ்சிருந்தா அவங்கிட்டயே சொல்லி உங்ககிட்ட இருந்து 2000 ரூபாய் வாங்கிருப்பேனே.
அப்பா நானே ஏதாவது ஸ்வீட் செஞ்சிட்டுமா? வேண்டாம் வேண்டாம். போன தீபாவளிக்கு நீ மைசூர் பாக் பண்ணின. ஒரு மைசூர் பாக்க தெருவில் விட்டுருந்தேன். ஒரு நாய் மேல பட்டு நாய்க்கு காலே ஒடிஞ்சு போச்சுமா. வேண்டாம். சரி சரி, நீங்க அந்த ஸ்வீட் செய்யற சீதாலட்சுமி சீக்கிரம் வர சொல்லுங்க. ஸ்வீட்ஸ் பண்றதுல அவளை அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அந்த சீதாலட்சுமியை நான் பார்த்ததே இல்லையே. பேசிட்டே இருக்காதீங்க, நான் அட்ரஸ் தரேன், போய் பாத்துட்டு வாங்க போங்க. சும்மா. சீதாலட்சுமி எப்படி இருப்பா? கைவி என்னடா வேலை பாத்துக்கிட்டு இருக்கேன்ல? அதோட முக்கியமான வேலை, வா. என்ன? ஒரு வீட்டுக்கு சமையல்கார அம்மாவா போனோம். ஷோ, எதுக்குடா? எதுக்கா? தீபாவளி வருதுல்ல, பணம் பார்க்க வேணாம், அதுக்குதான். டேய், ஒரு மாசம் வேலை பார்த்து சம்பளம் வாங்குறதுக்குள்ள தீபாவளியே முடிஞ்சு போயிடும். ஐயோ கிழவி, உனக்கு மண்டை வளர்ந்த அளவுக்கு மூளையே வளரல, வா. ஐயோ ஏண்டா? டேய் இருடா, இரு வரேன். ஐயோ பாத்து இரேண்டா. ஒரு வீட்டுல சமையல் வேலைன்னு சொன்னேன். ஒரு மாசம் வேலை நான் சொன்னேன். ஒரே நாள் வேலை தான், பல்க் அமௌண்ட். ஐயோ வேணாண்டாப்பா. உன் பேச்ச கேட்டு வேலைக்காரி மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள போனேன். அங்க கையும் களவுமா மாட்டிக்கிட்டு உள்ள 15 நாள் இருந்துட்டு இப்ப தாண்டா வெளியில வந்திருக்கேன். என்ன விட்டுடுறா. கிழவி, அது ரொம்ப ஈஸி. மீரான்ற பொம்பளை வீட்டுல சீதாலட்சுமின்ற சமையல்கார அம்மாவை தேடிட்டு இருக்காங்க. அவங்க எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சிட சொல்லி அவங்க அப்பா அமைச்சிருக்காங்க. இதுல நான் எங்க வரேன்? நீதான் அந்த சீதாலட்சுமி. மணி உடஞ்ச சங்க மாதிரி வாயை வச்சுட்டு சும்மா ஓன் கத்தாத. நீ என்ன பண்ற? சீதாலட்சுமியா அந்த வீட்டுக்கு போற, சமையல் வேலை செய்யற மாதிரி சும்மா பாவலா காட்டி அங்க இருக்கிற நகை, பணம், நட்டு, கேஷ் எல்லாத்தையும் அடிக்கிற. ஏய், ஏற்கனவே அவங்க சீதாலட்சுமியை பாத்திருந்தாங்கன்னா? அவங்க சீதாலட்சுமின்ற பேரை மட்டும் தான் கேட்டிருக்காங்க, ஆளை பார்த்தது இல்ல. ஐயோ, எனக்கு சமையல் வேலை தெரியாதடா. இங்க பாரு, அவங்க தீபாவளிக்கு தான் ஸ்வீட் செய்ய சொல்லிருக்காங்க, சமையல் வேலை செய்ய சொல்லல. நான் என்னைக்கு ஸ்வீட் பண்ணிருக்கேன்? அதுல பார்டர் தோட்டம் பல்லாண்டு பண்ண ஜாங்கிரி எல்லாமே இருக்கும். அங்க போய் கரண்டி எடுக்கிறது, சட்டி எடுக்கிறது, என்ன காய வைக்கிறதுன்னு பாவலா காட்டி பையில இருக்கிற ஜாங்கிரிய தட்டுல வச்சு அப்படியே நீட்டு. அது வரைக்கும் நீ என்ன பண்ணுவ? நான் என்ன பண்றேன், வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் அபேஸ் பண்ணிடுறேன். அவங்க செஞ்ச கூலியா 100 200 கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு எகிரிடுவோம். ஐயோ டேய், அங்க ஸ்வீட் பண்ண ஆள் வேணும்னு உனக்கு எப்படி தெரியும்? கிழவி, நீ என்ன கேள்வி கேட்டுட்டே பிறந்தியா? ஆமா, எனக்கு ஒரு சித்தி காய்கறி விற்க உனக்கு தெரியும்ல, அதே சித்தி தான் மீரா வீட்லயும் காய்கறி போடுது. அதுகிட்ட மீரா கேட்டிருக்காங்க, ஸ்வீட் போடுமே சீதாலட்சுமி, அது வீட்டு அட்ரஸ் தெரியுமான்னு. அங்க சித்தி தெரியாதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க. டேய் மணி, என்ன விட்டுடுறா. உன் சித்திய வேணா அந்த வேலைக்கு அனுப்பேன். இது தீபாவளி நேரம்ல, ஆளுங்கெல்லாம் டிமாண்ட். சித்திக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி 50,000 சொல்லி பாண்டி பஜாரு, பனகல் பார்க்கணும் அலைய விட்டுருக்கேன். நீ சீக்கிரம் கிளம்பு. அந்த மீராவோட அப்ப இதுக்குள்ள நிஜமான சீதாலட்சுமியை கூட்டிட்டு வந்துட்டா? சீதாலட்சுமிங்கிற பேர்ல பல இடங்கள ஸ்வீட் செய்யறது ஒரு ஆம்பளை. மேல் கெட்டப்ல போனா யாரும் வேலை தராதனால ஃபீமேலே மேலுன்னு சொல்லி பொம்பளை கெட்டப்ல வாழ்ந்துட்டு இருக்காரு. அவ்வை சண்முகி மாதிரி. ஆமா, நீ என்ன பண்ற? பளிச்சுன்னு குளிச்சிட்டு கல்யாண வீட்டுல திருநா பட்டு புடவை கட்டிட்டு கிளம்பு. சரி. வா. அது அப்பாடி. எங்க விரட்டி விட்டாலும் திரும்ப திரும்ப இங்கேயே வருது. மீரா, நிஜமாவே சீதாலட்சுமின்னு ஒரு ஸ்வீட் செய்யற அம்மா இருக்காங்களா? இருக்காங்க, அவங்கள பத்தி பத்திரிக்கையிலே வந்திருக்கு. ஆனா நீ கொடுத்த அட்ரஸ்ல அது மாதிரி யாருமே இல்ல. அந்த ஏரியா பூரா விசாரிச்சுட்டேன். ஒரு வீட்டுல சீதாலட்சுமி சீதாலட்சுமி குரல் கேட்டுதுன்னு ஓடி போய் பார்த்தா 2 வயசுல ஒரு சின்ன குழந்தை. ஒரு வேலைக்கும் உருப்படி கிடையாதுன்னு இப்பவாவது இன்னொரு தரம் புரிஞ்சுக்கங்க. இந்த சீதாலட்சுமியை பத்தி தேடுறதை விட்டுட்டு கடையில போய் ஸ்வீட் வாங்கிட்டு வந்துடலாம். சீதாலட்சுமி பேரனும் வந்துட்டாங்க. வந்துட்டாங்களா? எப்படி? நீ என்னத்தானே அவங்களை அழைச்சிட்டு வர சொன்ன?
அம்மா நம்ம வீட்டு அட்ரஸ் அவங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க எந்த வேலையும் சரியா செய்ய மாட்டீங்கன்னு தான் நான் பாக்குறவங்க கிட்ட எல்லாம் சீதாலட்சுமி அம்மாவை பார்த்தா வர சொல்லுங்கன்னு சொன்னேன். அதுல யாரோ ஒரு புண்ணியவா அந்த அம்மா கிட்ட சொல்லிருக்காங்க. அந்த அம்மாவும் பேரனும் வந்துட்டாங்க. சீதாலட்சுமி அம்மா, சீதாலட்சுமி அம்மா. ஏமா வீடு மாத்திட்டீங்களா? மாத்தின அட்ரஸ் அக்கம் பக்கத்துல குடுத்துட்டு போறது இல்ல? மணி என்னப்பா கேக்குறாரு? ஏயா இவங்களுக்கு காது கேட்காதா? நல்ல வேளை நீங்களே சொல்லிட்டீங்க. இது மாதிரி ஒரு தீபாவளி சமயம் இருட்டு நேரம் பாட்டி குச்சி எடுத்து காதுல நுழைச்சாங்க. ஆனா அது குச்சி இல்ல, வெடிக்காத பட்டாசு. அப்படியே காதுல ஒரு திருகுனாங்க. பட்டாசு காதுலே வெடிச்சு புகை வாய் வழியா வந்துடுச்சு. அதுல இருந்து பாட்டிக்கு கொஞ்சம் காது கேட்காது. ஏப்பா சும்மா கேள்வி கேட்டுட்டு இருக்காம அவங்கள வேலை செய்ய விடுங்க. மீரா, நான் எப்பவும் ஸ்வீட் பண்றதுக்கு முன்னாடி நல மகாராஜாவை நினைச்சு கவசம் சொல்லிட்டு தான் ஸ்வீட் பண்ணுவேன். அப்பதான் ஸ்வீட் நல்லா வரும். நல்ல மகாராஜா மேல கவசமா? நான் கேள்விப்பட்டதே இல்லையே. நீங்க தாராளமா கவசம் படிங்க, அதுல தப்பே கிடையாது. தீபாவளிக்கு எங்க சொந்தக்காரங்க எல்லாம் வர்றாங்க. ஆமா என்ன ஸ்வீட் பண்ண போறீங்க? ஜாங்கிரி. அது என்ன எப்ப பார்த்தாலும் ஜாங்கிரி தில் பகார் கட்டாரா கஸ்தூரி புது வெரைட்டி பண்ண கூடாது? இப்படி திடீர்னு கேட்டா எப்படி சார்? நாங்க மறுபடியும் பார்டர் தோட்டம் பல்லாண்டு போக முடியுமா? பார்டர் தோட்டம் பல்லாண்டா? அதாரு யாரு? அவன்தான். இவர் சொன்னாரு இது மாதிரி புது ஐட்டம்லாம் எங்களுக்கு சொல்லி தர. நீங்க ஜாங்கிரியே பண்ணுங்க போதும். நீங்க ரொம்பலாம் அவசரப்படக்கூடாது. மணிக்கு டைம் கொடுக்கணும்ல. இவன் என்ன பண்ண போறான்? ஒண்ணு எடுக்க வேணாவா? எதை ஒண்ணு எடுக்கணும்? இது ஜாங்கிரி. ஏன் பாட்டியம்மா எடுக்க மாட்டாங்களா? பாட்டிக்கு கண் பார்வை கம்மி. தீபாவளி சமயம் இருட்டு நேரம். கம்பி மத்தாப்ப கொளுத்தி கண்ணுல சொருகிட்டாங்களா? ஐயோ நான் சொல்ல நினைக்கிற எல்லாத்தையும் அப்படியே நீங்களே சொல்லுறீங்க. அப்பா சும்மா பேசிக்கிட்டே இருக்காதீங்க. அவங்க வேலை முடியற வரைக்கும் நீங்க கிச்சன் பக்கமே போக கூடாது. அப்படியே நீங்களும் வரக்கூடாது. ஆமா, நீங்க வந்தா பாட்டி டென்ஷன்ல ஜாங்கிரிய வந்து சதுரமா சுட்டுருவாங்க. வாங்க பாட்டி. ஏப்பா இந்த கிழவிய ஜீரால விழுந்த ஜிலேபி மாதிரி இருக்கிறாள, ஜாங்கிரி ஒழுங்கா சுத்துவாளா? அவ சைஸுக்கு சுத்தாம இருந்தா சரி. சார் யாரு? வணக்கம் மேடம். என்னப்பா தீபாவளிக்கு ஏதாவது விக்க வந்திருக்கீங்களா? இல்லம்மா, நாங்க ஒரு வார பத்திரிகையில இருந்து வரோம். அதாவது ஒவ்வொரு குடும்பமும் தீபாவளி எப்படி கொண்டாடுதுன்னு பார்த்து ஏதாவது பரிசு கொடுப்பீங்க. சார், நீங்க எப்பவும் போல இப்பவும் தப்பா தான் நினைக்கிறீங்க. தீபாவளி சமயத்துல பத்திரிகைகள் வாசகர்களை தங்கள் பக்கம் இழுக்க ஏதாவது ஒரு புதுமையை செய்யறாங்க. சில பேர் சோப்பு குடுக்கறாங்க, சில பேர் சீப்பு குடுக்கறாங்க. இது வழக்கமா எல்லாரும் செய்யற வேலை தான். ஆனா எங்க பத்திரிக்கை யாருமே செய்யாத புதுமை செய்யறாங்க. உங்களுக்காக எண்ணெய் சீக்காலாம் கொண்டு வந்திருக்கோம். தீபாவளி அன்னைக்கு காலையில 3 மணிக்கெல்லாம் உங்களை எழுப்பி இந்த எண்ணெய் சீக்காலாம் போட்டு உங்களை குளிப்பாட்டுவோம். என்னது? நீங்க புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வரணும். நாங்க குடுக்குற மத்தாப்ப நீங்க கொடுத்துறத நாங்க போட்டோ எடுத்துட்டு போயிடுவோம். என்னது? எங்களுக்கு நீங்க என்ன தேய்ச்சி விடுவீங்களா? ஆமா மேடம், ஜென்ஸுக்கு நான் பாத்துப்பேன். லேடிஸுக்கு தனியா லேடிஸ் விங்னு இருக்கு, அவங்க வருவாங்க. நல்லா இருக்கு. இது எந்த பத்திரிக்கையுமே செய்யாத ஒரு புதுமைங்க. இதெல்லாம் எங்களுக்கு சரிபட்டு வராது. பயப்படாதீங்க சார், வடை தட்டுற மாதிரி தான் தலையில தட்டுவோம், வரட்டி தட்டுற மாதிரி தட்ட மாட்டோம். அது மட்டும் இல்லாம எண்ணெய் வழியிற மாதிரி உங்க மூஞ்ச இப்ப நாங்க ஒரு போட்டோ எடுத்துப்போம். குழுக்கள்ல எண்ணெய் வழியிற மூஞ்சிலேயே எது கோரமா இருக்குதுன்னு செலக்ட் பண்ணி அந்த மூஞ்சிக்கு 10,000 ரூபாய் பரிசு தருவோம். அப்ப ஓகே. எங்க சும்மாவே இது மூஞ்சி கோரமா இருக்கும், அதுல என்ன வழியறதுன்னா கொடூரமா இருக்கும். வேண்டாம், இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும். அப்புறம் என் மான மரியாதை எல்லாம் போயிடும். நீங்க வந்து கேட்டதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு வேண்டாம், நீங்க போயிட்டு வாங்க. மேடம், நீங்க 2 பேரும் ஒண்ணா நின்னு ஒரு போட்டோவாவது நாங்க எடுத்துக்கிறோம். எடிட்டர் கேட்டா நாங்க வந்துட்டு போனதுக்கு அடையாளமா இருக்கும். சரி வாங்க. ரெடியா மேடம்? ரெடி, எடுத்துக்குங்க. நீங்க ரெடியா சார்? எஸ் ரெடி. சார் கொஞ்சம் இந்த பக்கம் பாருங்க. ஸ்மைல் ப்ளீஸ். தேங்க் யூ மேடம். எங்களுக்கு ஒரு காப்பி கொடுங்க. என்ன? கண்டிப்பாங்க மேடம். உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஏரியாவில் வேற யாராவது வீடு இருந்தாலும் கொஞ்சம் சொல்லுங்க. இருக்காங்க, ஆனா இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க என்ன பண்றீங்க, இந்த எண்ணெய் சீக்கெல்லாம் எடுத்துட்டு திருக்கழுக்குண்ட மலையில வைங்க. அங்க கழுகு வந்து கமிட் ஆயிடும். சரி மேடம். போட்டிக்கு நடுவுல வியாபாரம் பண்றதுக்கு என்னென்ன பண்ண வேண்டி இருக்கு பாத்தீங்களாப்பா? நான் என்ன நினைக்கிறேன், கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ஒரு குழந்தைய அழைச்சிட்டு இருந்து மாவுல அத காலை நினைச்சு ஹால் ஃபுல்லா காலா போடுவாங்கன்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? உங்களை கொன்னா என்னன்னு நினைக்கிறேன்.
ஐயோ, என்ன பண்றது? டேய் மணி, எதையாவது எடுத்தியாடா? எங்க அந்த பொம்பளை தான் எல்லா பேராவையும் டபுள் லாக் போட்டு பூட்டி வச்சிருக்காளே. கம்பிய போட்டு திரையேண்டா, உனக்கு சொல்லி தரணுமா? இதா பார், ரொம்ப ஓவரா ஆடாத. நீ என்ன பண்ற, இந்த ஜாங்கிரி சுரிய விஷயத்த அதை தள்ளி போட்டுக்கினே வா. வெறுங்கையோட நம்ம வெளியே போறோம்னு வச்சுக்கீங்க, வந்ததே வேஸ்ட் ஆயிடும். என்ன பீர் அது? சீதாலட்சுமி அம்மா, பாட்டி, உடம்பு முடியல விட்டுற வேண்டியதானே பாட்டி. ஏன் பாட்டி உலக்க மாதிரி இருந்துட்டு பணம் பணம் அலையிற? டேய், உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் செஞ்சு தானடா ஆகணும். பாட்டி, உன்னை விட்டா எனக்கு வேற யார் பாட்டி இருக்கா? உனக்கு இன்னொரு பாட்டி இருக்காங்க. இன்னொரு பாட்டி? ஆமாப்பா, உங்க தாத்தாவுக்கு 2 பொண்டாட்டி. ஏம்மா உடம்புக்கு முடியலன்னா கொஞ்சம் கொஞ்சமா சுத்த வேண்டியதானே, என்ன அவசரம்? அதுமா எனக்கு மொத்தமா சுத்தி தான் பழக்கம். பழக்கத்தை மாத்தினா பாட்டி பதறிடுவாங்க. டேய் மணி, நீ போய் மலமலன்னு மத்த வேலையெல்லாம் பாருடா. இத பாருமா, தீபாவளி அன்னைக்கு ஸ்வீட்ஸ் இருந்தா போதும். நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு மெல்லமா பண்ணுங்க, ஓகே? சரிம்மா. டேய், நீ போய் உன் வேலைய பாருடா. எதுக்கு பீரோலாம் பூட்டி வைக்கிறாங்க? திறந்து வைக்க வேண்டியது. சீக்கிரம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். என்ன மறுபடியும் வந்துட்டீங்க? அடுத்த தீபாவளி அதுக்குள்ள வந்துடுச்சா? அதெல்லாம் இல்ல சார், அன்னைக்கு போட்டோ எடுத்துட்டு போனோம்ல, அந்த போட்டோல ஒரு காப்பி வேணும்னு மேடம் கேட்டிருந்தாங்க, அதான் கையோட எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் மேடத்தோட அப்பா தான், எங்கிட்ட கொடுங்க. சரிங்க சார். போட்டோ நல்லா இருக்கு. Thank you, madam. எவ்வளவு ரூபாங்க? பணம்லாம் ஒண்ணும் வேணாங்க, நீங்க சின்ன உதவி பண்ணணும் அவ்வளவுதான். என்னன்னு சொல்லுங்களேன். அது இவங்க பத்திரிக்கைய ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு எல்லா இடத்துலயும் கூவி கூவி விக்கணும். திரிய புடிங்கி ஆட்டம் பாம்பு உங்க வாயில போட்டானு தோணுது. அடங்க மாட்டேங்கிறீங்களா? சார், எங்க பத்திரிக்கை நல்லபடியா தான் போகுது மேடம். எங்க பத்திரிக்கையோட அட்டைப்படத்துக்கு நீங்க ஒரு போஸ்ட் கொடுக்கணும் மேடம். ஆமா சார், அன்னைக்கு எங்க 2 பேரும் சேர்ந்த மாதிரி ஒரு போட்டோ எடுத்தீங்களே, அதையே உங்க பத்திரிக்கையில அட்டப்படமா போடலாம். அதெல்லாம் போட முடியாது. அது நீங்க இருக்கீங்களா? ரெடியா? ரெடி மேடம். ஸ்மைல் மேடம். சைடுல மேடம். தள்ளி நில்லுங்கப்பா. ஓகே மேடம். மேடம் இந்த பக்கம். ஓகே மேடம். மேடம் கொஞ்சம் இப்படி. நல்லா இருக்கு மேடம். நல்லா இருக்குல்லப்பா. அடடே, ஜாங்கிரி ரொம்ப பிரமாதமா வந்திருக்கு. சாப்பிட்டு பார்க்கலாமா? தொட்டா கைய வெட்டுவேன். ஏன் பூஜை பண்ண அப்புறம் தான் சாப்பிடணுமா? ஜாங்கிரிய பார்த்தா பழசு மாதிரி இருக்குது. பாட்டி பழசுதானே, அதான் ஜாங்கிரி. அப்ப நாங்க கிளம்புறோம். பஸ் சார்ஜ் மட்டும் கொடுத்தா போதும். ஐயோ இருங்க, உங்களுக்கு நான் நிறைய கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு தேவையானதை நாங்களே எடுத்துக்கிட்டோம். இது எங்க 2 பேருக்கு எவ்வளவு ஜாங்கிரி தேவைப்படும், அதான் இது போதும். கொஞ்சம் இருங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் 4-5 பேர் வர்றாங்க. அவங்க வீட்லயும் ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணணுமா. நீங்க வேற நல்லா பண்றதா நான் அவங்க கிட்ட சொல்லிருக்கேன். இருந்து புது ஆர்டர் வாங்கிட்டு போங்க. அது மேடம், பாட்டி எங்க ஜாங்கிரி சுட்டாலும் ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் அடுத்த வீட்டுக்கு போவாங்க. ஆமா, அது சாதாரண நாள்ல ஓகே, பண்டிகை காலங்கள்ல முடியுமா? கொஞ்சம் இருங்க. அதெல்லாம் முடியாதுங்க. வாய் வார்த்தையா சொன்னா நீங்க கிளம்பிடுவீங்க. உங்க பைய கொடுங்க, நான் உள்ள வைக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க போவீங்களா? கொடுங்க. ஐயோ சொல்லுங்க, கேளுங்க, சொல்ல கேளுங்க. பாத்தீங்களாப்பா எப்படி இருக்குது இந்த பைக்குள்ள? ஏண்டா இதான் நீ பையில எடுத்துட்டு போற ஜாங்கிரியா? அடை பொறம்போக்கு ராஸ்கல். ஏண்டா பாட்டிக்கு உடம்பு சரியில்லை இதுன்னு டைம் கடத்திட்டு இத்தனை தேடிட்டியா நீ? அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் சீதாலட்சுமியே இல்ல. என் பேரு அம்மா கண்ணு. இந்த நிக்கிறானே மணி, இவன் தான் அப்பப்ப என்ன ஏதாவது திருட்டு கேஸ்ல மாட்டி விட்டுருவான். மன்னிச்சிருங்கம்மா, மன்னிச்சிருங்க. என்னையும் மன்னிச்சிடுங்கம்மா. மீரா, இவங்க இதெல்லாம் திருடினாங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? அப்பா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்தோம்ல, அதான் அந்த பத்திரிக்காரன் கொண்டு கொடுத்தான்ல, அத பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு விஷயமே புரிஞ்சுது. அந்த போட்டோல அப்படி என்ன இருந்தது? என்னத்தான் பாத்தீங்க நீங்க? நாம 2 பேரும் நிக்கும்போது நமக்கு பின்னாடி அந்த கிழவியோட பேரன் நிறைய பட்டு புடவையோட நிக்கிறது அந்த போட்டோல கிளியரா விழுந்திருக்கு. ஆஹா,
நம்மள ஏமாத்துறதுக்கு நம்ம வீட்டுக்குள்ள 2 திருட்டு கேசுங்க வந்திருக்குன்னு எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. ம்ஹும். அப்ப என் ஃப்ரெண்ட்ஸுங்க வர வரைக்கும் 2 பேரும் இருங்கன்னு சொன்னா 2 பேரும் நழுவ பார்த்தாங்க. அப்ப என் சந்தேகம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா இவங்க வரும்போது இவங்க பைய என்னமோ ஓம குச்சி மாதிரி இருந்தது, போகும்போது பார்த்தா உசுல மணி மாதிரி உப்பி போயிருக்கு. பைய கொட்டுனா அத்தனையும் நம்ம வீட்டு சாமானுங்க. இவங்க திருட்டனா கண்டுபிடிச்சிட்டேன். அதனால இவங்க தீபாவளி மாமியார் வீட்டுல தான் கூட்டிருப்பாங்க. பாத்தீங்களா, பண்டிகை காலங்கள்ல எச்சரிக்கையா இருங்கன்னு போலீஸ்காரங்க எதுக்கு சொல்றாங்க? இதுக்குதான். அதுக்காக வெளியில போனாதான் நம்ம ஏமாறணும்ன்றது இல்ல, வீட்டுக்குள்ள வந்தும் ஏமாத்துறவங்க இருக்காங்க. அதனால வீட்டுக்குள்ள வர்றவங்களை எல்லாம் சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. நாம கொஞ்சம் உஷாரா இருந்தா அதுவே போதும். என்ன நான் சொல்றது சரியா? Savaş Mira. Savaş Mira.